வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிடன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ஸோ கடந்த சீரீஸ்ல இருக்கிற லக்னங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். ஸோ கடக லக்னம்னு சொல்லும்போது சனி அஷ்டமத்திலிருந்து வெளியே போயிடுச்சு, பாக்கிய சனியா வராரு. நம்ம ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் தனவரவுலையும் வராங்க. ஸோ இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா? இந்த பயிற்சினால நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஆனா இது எந்த வகையில துல்லியமா 100% நடக்குமா? அப்படி நடக்கணும்னா என்ன மாதிரி காலகட்டத்தில் நடக்கும்? அதாவது நம்ம பார்க்குற முறை பாவமுனை தொடர்பு. அதனால ஒரு பாவத்துல ஒரு கிரகம் வந்ததாலேயே அந்த பாவம் செயல்படாது. அந்த பாவ முனைங்கிறது இவருக்கு அடிப்படை லக்ன புள்ளியிலிருந்து 12 பாவத்துக்கும் இவர் பிறக்கும் போதே ஒரு புள்ளி தீர்மானம் ஆயிடுது. அந்த தீர்மானம் ஆகிற புள்ளியில அது கனெக்ஷன் வரும்போது அந்த புள்ளி வேகமா இயங்கும். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு 8ஆம் பாவ புள்ளி ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சதயம் யாருக்கு சதயம் வரும்? பூச நட்சத்திர லக்னம் புள்ளியா அமைஞ்சவங்களுக்கு சதயம் வரும். இப்ப அந்த நட்சத்திரத்துக்கே அவர் வர்றாரு இல்லையா ராகு. அப்ப 8 ஸ்ட்ராங்கா செய்வார். நாம ஜென்ரலா என்ன நினைக்கிறோம்? 8ல ராகு மறைஞ்சு போச்சு, நல்ல பலன் எடுக்கிறோம், மறைமுக தனவரவு. ஆமா அப்படின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி கேது நட்சத்திரம் 2ல இருக்கு. கேதுலயே வரும்பொழுது 2ஆம் பாவத்தை இவர் இயக்குவார் மகத்துல. அப்ப கேது கொடுப்பாரு, ராகு கெடுப்பாரு. இது ரெண்டும் ஆப்போசிட்டா பண்ணும். அதனாலதான் நமக்கு 2ஆம் இடம் என்பது நமக்கு பணம் வரவுன்னு எடுத்துக்கிறோம். 8ஆம் இடம் பணம் மாட்டிக்கிறது குறிக்குது, நம்ம பணத்தை இழக்கிறது குறிக்குது. அதுல இந்த 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது இப்ப கேது திசை நடந்தா சாதகம், ராகு திசை நடந்தா பாதகம். அப்படி எடுத்து பாருங்க. இப்ப இந்த சனி பெயர்ச்சி 8ல இருந்து போய் 9ல உட்கார்றாருன்னா யாரெல்லாம் பூச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சாங்களோ அவங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லா இருக்கு, உறவுகளுக்கு நல்லா இருக்கு, படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, உயர்கல்வி PhD இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு சிறப்பா இருக்கு, டிரான்ஸ்போர்ட் நடத்துறவங்க, கமிஷன் வியாபாரிகளுக்கு, IT லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் எடுக்கணுமோ ஒழிய நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்தணும், எனக்கு சனி திசையே நடக்குது, எனக்கு சனி 9ல இருக்கு அப்படின்னா அவரால் நடத்த முடியாது. யாரெல்லாம் கடகலக்கத்துல 9ஆம் இடத்துல சனி சனி நட்சத்திரத்திலே இருக்கோ அவங்க ஜாதகத்துல அவங்களால இப்ப ஃபேக்ட்ரி உற்பத்தி சார்ந்த தொழிலை இயக்கவே முடியாது. ஆனா பெரிய உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள்ல ஒரு கன்சல்டன்சியா இருப்பார், மூளை உழைப்பு சார்ந்து இருப்பார். 9ஆம் இடம்னா மார்க்கெட்டிங்க, அதுக்கு நல்லது பண்ணும். அப்ப சனி அந்த விதத்துல நல்லது பண்ணும். இப்ப செவ்வாய் வரப்போறாரு. ஏப்ரல் 12ஆம் தேதி மே 12 வரைக்கும் சனி நட்சத்திரத்திலே இருக்க போறாரு. ஒரு மாசம் இருக்காரு. ஒரு மாசம். அதுல சனி நட்சத்திரத்துக்கு போறது ஏப்ரல் 27 உத்திரட்டாதிக்கு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா 1-9 கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 2 பேரும் எதிரி தானே, ஆனா பாவம் நல்ல பாவம், 1-9 நல்ல பாவம். அப்ப ஒரு பிரச்சனையை கொடுத்து சால்வ் ஆகும். இப்ப அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனா சால்வ் ஆயிரும். கடைசியில சமரசம் ஆயிடுவாங்க. இப்ப பூர்வீக சொத்து கிடைக்கணுமா, அதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் நடக்கும், ஆனா சண்டை போட்டு நடக்கும். எப்படி எடுத்துக்கணும்? அப்ப இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அந்த மாதிரி வேலை செய்யும். ராகுக்கு அது பயிற்சி வந்தாலும் 8ல ராகு இருந்து யாருக்கு ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கு பாதிக்கும். இப்ப ஒருவேளை அவங்க ஜாதகத்துல கடக லக்னத்துல பிறந்து ராகு 5-9 தொடர்பு இருக்கு, இல்ல 3-7 தொடர்பு இருக்குன்னா அது பாதிக்கவே பாதிக்காது. 8ல வந்தாலும் அது 3-7 செயல்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது உபநட்சத்திரம்னு பேரு. நான் சொல்ற 3-7 இதெல்லாம் உபநட்சத்திரம் பேரு. அந்த உபநட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த உபநட்சத்திர தாக்கத்தை தான் அது உண்டாக்கும். 8ல இருந்து கொடுக்கும். இப்ப 8ல இருந்து நல்லது பண்ணதுன்னா நீங்க சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், திடீர் தன வரவு கொடுத்துரும் கண்டிப்பா. அப்ப தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 2-6-10 தான் கணக்கு. இப்ப கடகலக்கணக்காரர்களுக்கும் சனி பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்ப யாருக்கு சனி திசை நடக்குதோ அவங்க பார்க்கலாம். இப்ப 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு பரணியாக, 2ஆம் இடத்துல பூரமா இருக்கு, 6ஆம் இடத்துல பூராடமா இருக்கு. இந்த திசை சுக்கிர திசை நல்ல இடத்துல 2-6-10 தொடர்புல இருந்து நடத்தினாங்கன்னா சுக்கிர திசை 20 வருஷமும் இவங்க மிகப்பெரிய பண வரவை சம்பாதிப்பாங்க. இப்ப நீங்க இந்த பயிற்சி சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப வரப்போற 12ஆம் தேதி தொடங்க இருக்குது. ஸோ ஒரு மாசம் வருது.
இது வந்து பொருளாதார ரீதியா எப்படி இருக்கீங்க? பொருளாதார ரீதியா உற்பத்தி சார்ந்தவங்களுக்கு தீமை. உறவெல்லாம் நல்லா இருக்கும், மற்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கெல்லாம் பரவாயில்ல. இப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. 4, 8, 12லயும் இருக்கு, 3, 7, 11லயும் இருக்கு. அது புள்ளி விவரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து செயல்படுத்துறோம். பட் எப்படி இருந்தாலும் இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து அகம் சார்ந்த பாவங்கள். அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும். படிப்பும் நல்லா இருக்கும், திருமணமும் நல்லா. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இவங்க வந்து சிக்கனதே வந்து பாத்தீங்கன்னா கடன் தான். இந்த கடன் வாங்கி கொஞ்சம் நான் அதிகமா வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், இப்படி எதுக்கு வாங்கினேன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன்னாங்க. இந்த கடன் எப்படி அமையுது ஒரு ஜாதகத்துக்கு? கடன் வந்து 6ஆம் பாவ புள்ளியினால அமையுது, 6ஆம் பாவ கொடுப்பினையினால நமக்கு அமையுது. அந்த 6ஆம் பாவம் வந்து 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் கடன் வந்து நம்மளால அடைக்க முடியும், நம்ம சம்பாதிக்க முடியும். கடன் வாங்கி நம்மளால அந்த கடனை அடைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி கிடைச்சிருது. அதே 6ஆம் பாவம் 8, 12ஓட தொடர்பு கொள்ளலைன்னா கடன்னாலேயே நம்ம வந்து கஷ்ட நஷ்டத்தை அடைய போறோங்கிறத காட்டுது. இது வந்து ஜென்ரலா விதி கொடுப்பினிலே தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இதே கடக லக்னத்துக்கு பூச லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு 6ஆம் பாவ கிரக சுக்கிரன் நல்லா இருந்தா தொழில் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே சுக்கிரன் வந்து 8ல ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா 8ஆம் பாவ தொடர்பு வந்துருது இல்ல, அப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து அந்த கடனை வாங்கி கடனை பல மடங்கு பெருக்கி கடனுக்கு மேல கடனை வாங்கி கடைசியில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அந்த 12ஆம் இடத்துலயும் ராகு இருக்காரு, 12ஆம் இடத்துல திருவாதிரையா இருக்காரு. இப்ப அங்க ஒருவேளை சுக்கிரன் இருந்தாலும் இல்ல 4ஆம் இடத்துல சுவாதியில சுக்கிரன் இருந்தாலும் ஒரே பலன் தான். இந்த காம்பினேஷன் 3 வந்து இதை வந்து சர்க்கியூட் மாதிரி முக்கோணம் மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 8ஆம் பாவ தொடர்பு இருக்கிறவங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு புரியும். திருமணம் எடுத்துட்டோம்னா நான் எப்படிப்பட்ட மனைவியை நம்ம கல்யாணம் பண்ண போறோம், இல்ல திருமணம் நம்மளுக்கு எப்ப நடக்கும் அப்படிங்கிற நம்ம எப்படி கணிக்க முடியும்? 7ஆம் பாவம் முதல்ல பார்க்கணும். 7ஆம் பாவ கொடுப்பினை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த திசா புத்தி நமக்கு இப்ப அந்த திருமண வயதுல எப்ப வருதோ அந்த டைம் நடத்தி கொடுத்துரும். இப்ப 7ஆம் பாவம் வந்து 6, 12 தொடர்பு இருந்தால் திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆகும். முதல் திருமணம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். 7ஆம் பாவம் வந்து 4, 10 தொடர்பு இருந்தா திருமணம் ஆகிறதுக்கே தடை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இரட்டைப்படை பாவங்களோடு 7ஆம் பாவம் தொடர்பு வைக்கக்கூடாது. இப்ப 5, 11 தொடர்பு இருந்தா சீக்கிரமும் திருமணமாகும், அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்ப 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு இருந்தா காதல் திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அந்த பாவத்துலதான் விஷயம் இருக்க ஒழிய நம்ம கிரகத்துல எடுக்கக்கூடாது, அதிபதியை எடுக்கக்கூடாது. இந்த புள்ளியை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல விருச்சிக ராசி, அதுல வந்து சனி நட்சத்திரம் தான் இருக்கு. இப்ப இந்த சனி வந்து 7ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துன்னா சீக்கிரம் நடக்கும். இப்ப 7ல சனி இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லேட்டாகும்னு சொல்லுவோம், ஆனா சீக்கிரம் நடக்கும். அந்த புள்ளியில கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாரம்பரிய ரீதியா வந்து 7ல சனி இருந்தாலும் தடை சொல்லுவாங்க, தாமதம் சொல்லுவாங்க. ரெண்டாவது உங்களை விட அதிகமான வயசுக்கு அது வந்து காரகத்தை வச்சு எடுக்கிறது சிலது மேட்ச் ஆகும். இப்ப சனின்னா ஒரு நிறம் குறைவா இருக்கிறது, ஸ்டேட்டஸ் குறைவா இருக்கிறது, வயது வந்து சரிசமமான வயதோ அல்லது கொஞ்சம் கூடுதலாவோ இருக்கிறது, இதெல்லாம் வந்து பொருத்திக்கலாம். ஆனா பாவத்தை பொருத்தும் போது சீக்கிரம் பண்ணி கொடுத்துரும். 5, 7 தொடர்பு சீக்கிரம் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்துல விருப்பப்பட்டு வேற ஒரு கம்யூனிட்டியில பண்றாங்கல்ல, அதுக்கும் சனி காரகத்துவம் ஆயிடும், லவ் மேரேஜா போயிடும். பட் இப்ப இதே நீங்க வந்து புனர்பூசம் 4ஆம் பாவத்துல கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு வருவாரு 5ஆம் பாவ புள்ளியா. அப்ப அந்த குரு வந்து 7ஆம் பாவத்துல இருந்தா அது நல்ல அரேஞ்சு மேரேஜ் சீக்கிரம் நடக்கும், நல்லா இருக்கும். அவங்களுடைய ஒரு குணாதிசயம் நல்லா இருக்கும். குணம் பிரிக்கும் போது நீங்க காரகத்துவத்தை கேரக்டர் எடுத்துக்கலாம், பட் பலன் எடுக்கும்போது பாவம் தான் செய்யும். கடகலக்கணக்காரங்களுக்கு வீடு அமைவது எப்போ அமையும், இல்ல நம்ம எப்பதான் அந்த வீடு கட்டுவோம் அப்படிங்கறது எப்படி பார்க்கலாம்? 4ஆம் பாவம் வந்து கடகத்துக்கு வந்து துலாம் ராசி, அது வந்து காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம். அப்ப இவங்களுக்கு வந்து திருமணமாக ஆன பின்னாலதான் வீடு அமையும். அப்ப அந்த 4ஆம் பாவ புள்ளி எதுன்னு பார்க்கணும். இப்ப அதுவே ராகுவா இருக்கிறதுனால யாரெல்லாம் பூசத்துல பிறந்தாங்களோ அவங்களுக்கு சுவாதி தான் 4ஆம் பாவ புள்ளியா வரும். அந்த ராகு வந்து பிரம்மாண்டத்தை குறிக்குது, பிரம்மாண்டமா வீடு கட்ட சொல்லும். ஆனா திசையில வந்து புத்தியில வந்து அந்த ராகு வரணும், வந்து அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வீடு அமையும். இப்ப அந்த 4ஆம் பாவம் வந்து 3ஆம் பாவம் 11ஆம் பாவ தொடர்பு இருந்தா வீடு கட்டவே முடியாம சிரமப்படுவாங்க.
அது கொடுப்பினையில பார்த்துக்கிட்டு திசா புத்தியில 4ஆம் பாவ தொடர்புடைய திசா புத்தி வரும்போது வீடு கட்டுவான். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்னைக்கு இந்த உச்சத்தை போய் தொடுறது, இல்ல பெரிய சம்பளம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது எப்படிங்கய்யா? அதாவது இப்போ ஒரு நல்ல வேலையில போய் நல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு திசையை சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ம். இப்போ ஒரு சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குது, அது வந்து 2 தொடர்பு வச்சிருந்ததுன்னா அந்த 20 வருஷ காலத்துக்கு ஒரு மேலே மேலே ப்ரொமோஷன் வாங்கி பெரிய சம்பளம் வாங்கிட்டே போயிடுவார், பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் 8-12 தொடர்பு இருந்தால் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் அவங்கள எடுத்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரொமோஷன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, ட்ரைனிங்லேயே போயிட்டுருக்கோம். இல்லைன்னா அந்த வேலை பிடிக்கலன்னு இன்னொரு வேலைக்கு போவார், அங்கேயும் இல் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து 8-12 தொடர்பு இருக்கோ, அந்த திசை நடக்குதோ, அது வரைக்கும் அவங்க முன்னேற முடியறதில்ல. இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் வந்து திசை நடந்தது அப்படின்னா பெரிய சம்பளம் தொகைகளை வாங்கி மேலே மேலே ப்ரொமோஷன் அடைஞ்சிருவாங்க. ப்ரொமோஷனுங்கிறது வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் பதவி, புகழ், ப்ரொமோஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். 6-10ஓட தொடர்பு இருந்து திசை நடத்தினா அந்த டைமில் டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 6, 2ம் 6, 10ம் 6. அப்போ அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல பலம் பெற்று திசை நடத்தினாலும் போதும், இல்லை வேற திசை நடக்கும்போது இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வாங்கி தொடர்பு வச்சிருந்தாலும் போதும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்து காணல் சந்திக்கலாம் ஐயா. நேரடியாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம்.